மத்தியில் உலகின் மாபெரும் விளையாட்டு திருவிழாவான ஒலிம்பிக் கோலாகலமாக தொடக்க விழாவால் வண்ணமயமாக ஜொலித்த பாரிஸ் நகரம். ஈஃபில் கோபுரம் அருகே பாயும் செயின் நதியில் 85 படகுகளில் அணிவகுத்த வீரர் வீராங்கனைகள். இந்திய தேசிய கொடியை ஏந்தி சென்ற PV சிந்து, சரத் கமல். கண்கவரும் இசை, நடனம், ட்ரோன் சாகச நிகழ்ச்சிகளால் விழாக்கோலம் பூண்ட பாரிஸ் நகரம். செயின் நதிக்கரையில் இரு புறங்களில் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு ஆரவாரம். பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்கும் இந்திய வீரர் வீராங்கனைகளுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. ஒவ்வொருவரும் நம் நாட்டின் பெருமை, அசாத்திய திறனை வெளிப்படுத்த வாழ்த்துக்கள் என்றும் பதிவு. எதிர்க்கட்சிகளின் புறக்கணிப்பு மத்தியில் டெல்லியில் இன்று நடைபெறுகிறது நிதி ஆயோக் கூட்டம். மத்திய அரசின் பாகுபாட்டை கண்டித்து கூட்டத்தில் குரல் கொடுப்பேன் என மம்தா பானர்ஜி அறிவிப்பு. கர்நாடக அணைகளில் இருந்து 1,20,981 கன அடி உபரிநீர் திறப்பு. காவிரி ஆற்றில் கரைபுரளும் வெள்ளப்பெருக்கு. கார்த்திக் சிதம்பரம் கட்சிக்கும் நாட்டுக்கும் துரோகம் செய்வதாக சட்டமன்ற உறுப்பினர் EVKS இளங்கோவன் குற்றச்சாட்டு. திமுக தயவால்தான் தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றதாக விளக்கம். EVKS இளங்கோவனின் குற்றச்சாட்டிற்கு கார்த்திக் சிதம்பரம் விளக்கம். காங்கிரஸ் கூட்டத்தில் தான் பேசிய முழு வீடியோவை பார்த்துவிட்டு கருத்து தெரிவிக்குமாறு எக்ஸ் தளத்தில் பதிவு. பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை புறக்கணித்த பாஜக அரசுக்கு திமுக கண்டனம். மத்திய அரசை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் இன்று ஆர்ப்பாட்டம். திருத்தப்பட்ட நீட் தரவரிசை பட்டியலை வெளியிட்டது தேசிய தேர்வு முகமை. முதல் 100 இடங்களில் இடம்பெற்ற 10 தமிழக மாணவர்கள். அமைச்சர் பொன்முடிக்கு சொந்தமான 14 கோடி ரூபாய் சொத்துக்கள் முடக்கம். அமலாக்கத்துறை அதிரடி நடவடிக்கை. பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மேலும் ஒருவர் கைது. பெரம்பூரை சேர்ந்த பிரதீப்பிடம் காவல்துறை விசாரணை. திண்டுக்கல் அருகே ஊர் ஒன்று கூடி கொண்டாடிய கோயில் திருவிழா. 10,000க்கும் மேற்பட்டோருக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கல். தொடர்ந்து படங்களில் நடிப்பேன், முடிந்தால் தடுத்து பாருங்கள். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்திற்கு நடிகர் விஷால் சவால். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.